வணக்கம். நியூஸ் டுடே செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். மணலி மண்டல குழு கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் தங்களது வார்டுகளில் எந்த ஒரு பணியும் நடைபெறவில்லை என திமுக மண்டல குழு தலைவரிடம் வாக்குவாதம் நடைபெறும் பொழுது சிங்சாங் அடித்த காங்கிரஸ் கவுன்சிலர்களுக்கு சவுக்கடி கொடுத்த அதிமுக கவுன்சிலர்கள். வாக்குவாதம் நடந்து கொண்டே இருந்தபோது அதை ரசித்தபடியே மாநகராட்சி அதிகாரிகள் மிச்சர் சாப்பிட்டு கொண்டதால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மணலி மண்டலத்தில் மாதந்தோறும் நடைபெறும் சாதாரண மண்டல குழு கூட்டத்தில் கவுன்சிலர்கள் தங்கள் வார்டுகளில் குறைகள் குறித்து மண்டல குழு கூட்டத்தில் எடுத்துரைப்பது வழக்கம். இந்த மாதத்திற்கான மண்டல குழு கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்களுக்கான 18வது வார்டு கவுன்சிலர் ஸ்ரீதர் மற்றும் 21வது வார்டு கவுன்சிலர் முல்லை ராஜேஷ் சேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்பொழுது 18வது வார்டு அதிமுக கவுன்சிலர் ஸ்ரீதர் பேசுகையில், தனது வார்டுகளில் எந்த ஒரு பணியும் நடைபெறவில்லை. திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு தோண்டப்பட்ட சாலைகள் அனைத்தும் இதுவரை போடாத நிலையில் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. 4 ஆண்டுகளில் எந்த ஒரு பணியும் இந்த அரசு மேற்கொள்ளவில்லை என அதிமுக கவுன்சிலர் என்பதற்காக இந்த அரசு அதிகாரிகளும் தனது வார்டு புறக்கணித்து செய்வதாகவும் இதனால் மக்களிடையே பெரும் கொந்தளிப்பில் உள்ளதாகவும் இதை பற்றி ஒவ்வொரு மண்டல குழு கூட்டத்திலும் கூறினால் அதிகாரிகள் மிச்சர் சாப்பிடுவதிலும் டீ குடிப்பதிலும் முக்கியத்துவம் காட்டும் அதிகாரிகள் மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கும் அதிகாரிகளின் மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்யாமல் ஒவ்வொரு மண்டல குழு கூட்டத்திலும் தலையாட்டி கொண்டு செல்கின்றனர். மேலும் இதற்கிடையில் தொடர்ந்து அதிகாரிகளிடம் மண்டல குழு தலைவரிடம் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தங்கள் அதிமுக கவுன்சிலர் என்பதால் எங்களது வார்டுகளை இந்த திமுக அரசு புறக்கணிப்பு செய்வதாகவும் அதிகாரிகள் மெத்தனமாக செயல்படுவதாகவும் இதனால் தனது வார்டுகளில் எந்த ஒரு சாலைகளிலும் இதுவரை அமைக்காத நிலை உள்ளதால் இதனால் அதிமுக கவுன்சிலர் திமுக மண்டல குழு தலைவர் ஏவி ஆறுமுகத்திடம் வாக்குவாத ஈடுபட்டதால் அப்பொழுது மக்கள் குறைகளை கேட்காமல் அதிகாரிகள் அதிமுக கவுன்சிலர்கள் திமுக மண்டல குழு தலைவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மிச்சர் சாப்பிட்டு கொண்டே கண்டு ரசித்த மக்கள் பணியை மேற்கொள்ளாமல் சாலைகள் அமைக்காமல் அதிகாரிகள் கடமைக்கு பணி செய்வதாகவும் இதற்கு மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு டீ சாப்பிட்டுவிட்டு தலையை ஆட்டிக்கொண்டு மண்டல குழு கூட்டத்தில் சென்று விடுகின்றனர். இதுதான் திராவிட மாடல் ஆட்சியில் நடக்கும் அவலம் என அதிமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் மண்டல கூட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த திமுக ஆட்சியை பற்றி மண்டல குழு தலைவர் ஏவி ஆறுமுகத்திடம் அதிமுக கவுன்சிலர்கள் ஸ்ரீதர் மற்றும் முல்லை ராஜேஷ் சேகர் ஆகிய இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அதிகாரிகள் ஒருவர் கூட செவி சாய்க்காமல் மிச்சர் சாப்பிடுவதிலேயே குறியாக கொண்டனர். அப்பொழுது அதிமுக கவுன்சிலர் பேசிக்கொண்டிருந்த போது திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கவுன்சிலர் ஒருவர் திமுகவினருக்கு சிங்சாங் அடித்த அனைத்து வார்டுகளிலும் அதிகாரிகள் சிறப்பாக செயல்படுகிறார் என்று கூறி ஆனால் அதே அதிகாரிகளிடம் குறைகளை கூறிய காங்கிரஸ் கட்சி கவுன்சிலர் கேட்டது அதிகாரிகளிடையே சிரிப்பு அலையை ஏற்படுத்தியுள்ளது.
நம்ம கிட்ட ஆக்சஸ் பண்ற நம்ம தான் போறோம். நேர்ல பாத்துட்டேன். எல்லா வாடி அதிகாரிகளும் செய்யறாங்க தான் நம்ம சொல்றோம். சரி நான் உங்களோட